வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. 2014ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிற நிலையில் தமிழகத்தில் இடதுசாரிகள் தனித்து களமிறங்கிறார்கள். தனித்து விடப்பட்டிருக்கிறார்களா அல்லது தனி வழியில் சென்றிருக்கிறார்கள் என்பது கேள்விக்குறியான விஷயமா இருக்கிறது. பொதுவாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் தனி மனிதர்களை முன்னிறுத்தி செல்லக்கூடிய நிலையில் சித்தாந்தத்தை முன்னிறுத்தி செல்லக்கூடியவர்கள் இடதுசாரிகள். இந்த நாடாளுமன்ற தேர்தல் அவருடைய சித்தாந்தம் எந்த அளவுக்கு ஈடுபடும், மக்களிடம் அவர்கள் எந்த அளவுக்கு சென்றடைந்திருக்கிறார்கள், இந்த நாடாளுமன்றத்தில் அவருடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? வாருங்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு ஜி ராமகிருஷ்ணனிடம் இன்றைய கேள்விக்கு என்ன நிகழ்ச்சியில் உங்களுக்காக கேட்கலாம். வணக்கம். வணக்கம். இப்ப சமீபத்திய அரசியல் நிகழ்வுகளில் நிறைய மாற்றங்கள் நடந்தது. குறிப்பா இடதுசாரி இயக்கங்களான உங்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நிறைய ஒரு திருப்பு முனை இருந்த விஷயம் சொல்லலாம். அதிமுக மற்றும் உங்களுக்கான கூட்டணி நீங்கள் சந்தோஷமா பிரிந்திருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். பிரிவதற்கான காரணமாக நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? நாங்க பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி நாங்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதிமுக தலைமையோட பேச்சுவார்த்தை துவங்கணும். 6 சுற்று பேச்சுவார்த்தை நடந்து சொல்ல போனா துவங்கின இடத்திலேயே நின்னது, எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆகவே அடுத்து தயாரிப்பு, தொகுதி, வேட்பாளர் வருகிற போது மார்ச் 4, 5 2 நாள் மாநில குழு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தோம். 3ஆம் தேதி மாலை அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பணும். நீங்க 24 வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டீங்க, 3ஆம் தேதி பிரச்சாரத்துக்கு போறீங்க, நாங்க எந்த தயாரிப்பும் பண்ணல, 4, 5 மாநில குழு கூட்டத்தை கூட்டி இருக்கிறோம், ஆகவே எங்களுக்கு விரைந்து தொகுதி உடன்பாடு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு 3ஆம் தேதி மாலை கடிதம் அனுப்பிச்சிட்டு 4ஆம் தேதி மாநில குழு கூட்டம் நடந்து துவங்குச்சு. கடிதத்தை நேரடியா சென்று சேர்ப்பீங்க? கடிதத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். கன்ஃபார்ம் ஆகி கடிதத்தை மேடம் பார்த்துட்டாங்கன்னு தகவல் வந்தது. இப்ப 4ஆம் தேதி மாநில குழுல பேசுகிற போது ஒரு கிவ் அண்ட் டேக்கா அதிமுக உடன்பாடு முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்றதுதான் மாநில குழுவுடைய கருத்து. அதிமுகவுடைய கூட்டணி தொடரலாம் அப்படிங்கறத தொடரலாம், முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனா 4ஆம் தேதி மாலை ஒரு 7:30 மணிக்கு அதிமுக அமைச்சர்கள் 3 பேர் எங்களை சந்திக்கிறது எங்க ஆபீஸுக்கு வரேன்னு சொன்னாங்க. வந்தாங்க. வந்த உடனே என்ன சொன்னாங்க, 24ஆம் தேதி மேடம் வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிச்சாங்க. சிபிஎம் சிபிஐ நிருபர்கள் கேட்டப்ப அவங்களுக்கு ஒதுக்குற தொகுதியை நாங்க வாபஸ் வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. 3ஆம் தேதி பிரச்சாரத்தை துவக்கிட்டாங்க. நீங்க 24 3ஆம் தேதிக்குள்ள ஒப்பந்தத்தை நீங்க முடிப்பீங்கன்னு நினைச்சா நீங்க முடிக்கலன்னு சொன்னாங்க. நீங்க சொல்றது சரியே இல்லை, நாங்களா முடிக்கல, 6 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தோம், நாங்க எந்த தயாரிப்போம், நாங்க சென்னையிலே இருக்கிறோம், நீங்க இப்படி சொல்றது சரியில்லை, நீங்க தான் முடிக்கல அப்படின்னு நீங்க அதிமுகவை சொன்னீங்க. ஆமா, நாங்க சொன்னோம். அடுத்தது என்ன சொன்னாங்க, சந்தோஷமாக சேர்ந்தோம், சந்தோஷமாக பிரிவோம்னாங்க. அப்புறம் அது பிற்பாடு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லையே. சித்தாந்தம் பேசக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள் அவர்கள் அதிமுக அவர்கள் ஏதேனும் கொடுப்பார்களா, வாங்கி கொள்ளாமா, அதன் பிறகு மாற்று யோசனை பண்ணலாமா என்றது இல்லாமல் நீங்கள் ஏன் ஒரு முன்முடிவு எடுத்துக்க கூடாது? அதாவது ஒரு அகில இந்திய தேர்தல் உத்தி என்பது எங்கள் கட்சி நலனுக்காக அல்ல, மக்கள் நலனுக்காக. அப்ப மக்கள் நலனுக்காக சொல்லும் பொழுது வகுப்புவாத கட்சியான பாஜக வரக்கூடாது. 10 ஆண்டு காலமாக மக்கள் நலனுக்கு விரோதமாக செயல்பட்டு வரக்கூடிய கொள்கைகள் அமலாக்கக்கூடிய காங்கிரஸ் மீண்டும் வரக்கூடாது. இப்ப காங்கிரஸ் அல்லாத, பிஜேபி அல்லாத ஒரு மாற்றை உருவாக்க வேண்டும் என்ற முடிவு ஒரு அகில இந்திய முடிவு. அது இந்த மாநிலத்தை அமலாக்குவதற்கு அதிமுக உடன்பாடு வைத்துக் கொள்ள முடிவெடுத்த மொழிய. ஆகவே அதுக்கு முன்னாடி வேற ஒரு அகில இந்திய அளவில் அந்த உத்தி அமலாக்குறது, தேர்தல் அணுகுமுறையை தமிழ்நாட்டில் அமலாக்குறது முயற்சி எடுத்தோம். நாமளும் முயற்சி எடுத்தோம், சிபிஐ முயற்சி எடுத்தாங்க. அவங்க முடியாதுன்னு சொன்னாங்க. முடியாதுன்னு சொல்லுகிற போது அடுத்த கட்டத்துக்கு இதுல சித்தாந்தம் என்ற பிரச்சனையே இல்லை. நீங்க காங்கிரஸ் அல்லாத, பிஜேபி இல்லாத மாற்றுனா ஏன் மாற்று வருது? பிஜேபி ஒன்னும் இந்தியாவுக்கு மத்திய அரசுல புதுசு இல்லை. 99 2004 வரை பிஜேபி ஆட்சியை மக்கள் பார்த்திருக்கிறாங்க. 2004 14 வரை காங்கிரஸ் ஆட்சி பார்த்திருக்கிறாங்க. இந்த இரண்டையும் பார்த்த மக்கள் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். 99 ஆட்சி பொறுப்பேற்ற பிஜேபி 2004 தேர்தலை சந்திக்கின்ற போது என்ன கோஷம் வச்சாங்கன்னா, இந்தியா ஒளிர்கிறது, ஒளிரல, பிஜேபி தோற்றது. ஆகவே 5 வருஷம் பிஜேபி பார்த்தாச்சு, 4 14 வரையிலும் காங்கிரஸ் பார்த்தாச்சு. ஆகவே இந்த 2 கட்சிகள், 2 ஆட்சிகள் ஒரு மாற்றம் வருகிற போது ஒரு அகில இந்திய அளவில் நாங்கள் எடுத்த முயற்சி நாட்டு மக்கள் நலனுக்காக. நான் தேசிய அரசியல் பற்றி நான் பேச தொடர்ந்து வரேன். நீங்க இந்த சித்தாந்தங்கள் முன்னிலைப்படுத்தப்படவில்லை, ஒரு மாற்று சக்தி வர வேண்டும் அப்படிங்கறதுக்கான ஒரு முயற்சி செஞ்சு சொன்னீங்க. பிப்ரவரி 24ஆம் தேதி அவர்கள் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு தன்னுடைய பிரச்சாரத்தை நிர்ணயித்த பிறகு
உங்களுடைய பேச்சுவார்த்தை நடந்ததா இல்லையா? நடந்ததுல அடுத்த முறை சந்திக்கின்ற போது நாங்க முதல்ல எங்களுடைய ஆட்சேபனை என்பது, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கின்ற போதே நீங்க 40க்கான வேட்பாளர் அறிவித்தது என்பது சரியான அணுகுமுறை அல்ல. அவங்க கிட்ட பேச்சுவார்த்தைக்குள்ள நாங்க சொல்லிட்டோம், குறைந்தபட்சம் எங்க கிட்ட சொல்லியாவது இருக்கணும். அது தவறுன்னு பதிவு பண்ணிட்டு தான் பேச்சுவார்த்தை துவக்கணும். 24 பிப்ரவரி 24க்கு முன்னால் 4 கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. 24 பிறகு 2 நாள் 3 நாள் கரெக்டா செய்தி எனக்கு நினைவில்லை. 24க்கு பிறகு சந்திக்கிறப்ப முதல்ல நாங்க என்ன சொன்னோம், எங்க ஆட்சேபனை தெரிவிச்சோம், நீங்க பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறப்ப 40க்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்க கூடாது, அது சரியான அணுகுமுறை அல்ல, குறைந்தபட்சம் எங்ககிட்ட பேசி இருக்கணும், அது ஆல்ரெடி நம்ம தொடர்ந்து பேசலாம்னு சொன்னோம். இப்ப 2009 உடன்பாடு வச்சிருக்கிறோம், 2017 வச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தை நம்ம தொடர்ந்தோம். சார், நீங்க எவ்வளவு தொகுதிகள் கேட்டீங்க, அவங்க எவ்வளவு தொகுதி தர்றேன்னு சொன்னாங்க, எங்க இந்த முட்டுக்கட்டை ஏற்பட்டது? இல்ல, அதாவது பேச்சுவார்த்தையில நாங்க தொகுதிகள் ஒரு துவக்கணும், எங்களுடைய பலத்துக்கேற்ற தொகுதின்னு சொன்னோம். கடைசியாக வருகிற போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2009 மார்க்சிஸ்ட் கட்சி 3 தொகுதியில் போட்டியிட்டது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 3 தொகுதியில் போட்டியிட்டது, நாங்க 2 பேரும் சேர்ந்து 6 தொகுதி போட்டியிட்டோம். அது இல்லாம மதிமுக 4 நின்னாங்க, பிஎம்கே 7 நின்னாங்க. அந்த 11 தொகுதிகள் அந்த 2 கட்சிகளுக்கு, அந்த 2 கட்சி அதிமுகவோட இல்லை. ஆகவே கடைசியா வருகிற போது குறைந்தபட்சம் 2009 நாங்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் போட்டியிட்ட அந்த தொகுதிகள் எண்ணிக்கையாவது ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதுதான் நாங்க கடைசியா வச்சோம். உங்களுடைய இறுதி கோரிக்கையாக அது இருந்தது வச்சோம். அவர்கள் தரப்பு இறுதி ஆஃபர் என்ன இருந்தது? ஆனா அடுத்து வருகிற போது 4ஆம் தேதி பேசுறப்ப சொல்ல போனா இந்த தொகுதி எண்ணிக்கைக்குள்ளேயே போகல. நான் சொன்னேன் கரெக்டா, 24 வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சோம், 3ஆம் தேதி மேடம் பிரச்சாரத்தை துவக்குனாங்க, இதுக்குள்ள நீங்க ஒப்பந்தத்தை முடிப்பீங்கன்னு பார்த்தோம். ஆகவே அன்னைக்கு ஆக்சுவலா எண்ணிக்கை என்பது அன்னைக்கு இடம்பெறல பேச்சுவார்த்தையில. அடுத்தது முடிவோம்னாங்க, ஓகே அப்படின்னு. பிப்ரவரி 24க்கு பிறகு என்னுடைய யுகம் செய்திகளின் அடிப்படையில் 2 முறை சந்திப்பு நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 24க்கு பிறகு நான்கு அப்போ அவர்களுடைய எண்ணிக்கை ஏதாவது சொல்லிருப்பாங்களே, இல்ல எங்களால இவ்வளவுதான் முடியும், நீங்க இறுதியா 3 கேட்டிருக்கீங்க, ஆனா எங்களால அவங்க ஒண்ணுன்னாங்க, அது பேச்சுக்கு இடமேல ஒண்ணுன்னா உடன்பாடே வராதுன்னு சொல்லிட்டோம். ஏற்கனவே 1998 சிபிஎம்க்கு 1ன்னு திமுக சொல்றப்ப உடன்பாடு முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க தனித்து போட்டிட்டோம். ஆகவே 1 என்ற பேச்சுக்கு இடமில்லைன்றது திரும்ப திரும்ப சொல்லிட்டோம். இல்ல, அவருடைய வாதம் 4ஆம் தேதி அந்த எண்ணிக்கை வரலன்னு சொல்றேன் நானு. இல்ல, நீங்கள் 3 கேட்டீர்கள், அவர்கள் 1 தருகிறேன் என்று சொன்னார்கள். 4ஆம் தேதி அந்த 1 பற்றியும் அவர்களே பேச்சு எழுப்பவில்லை, அந்த பேச்சு வரல. 4ஆம் தேதி பேசுறப்ப அந்த எண்ணிக்கைன்றது பேச்சுக்கு வரல. அதிமுக வாதத்தின்படி உங்களுக்கு போதிய பலம் இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் ராஜ்யசபா தேர்தலில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அதிமுகவுடைய ஆதரவோடு வெற்றி பெற்றார்கள். அப்ப அதையும் கணக்கில் சேர்க்கணும் இல்லையா? 2009 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் சிபிஎம்முக்கும், அதிமுகவுக்கும் சிபிஐக்கு உடன்பாடு ஏற்படுகிற போதே சிபிஐக்கு ராஜ்யசபா மெம்பர் இருந்தாங்க, சிபிஎம்முக்கு ராஜ்யசபா மெம்பர் இருந்தாங்க. ஆகவே அந்த 2009 நாடாளுமன்ற தேர்தல் மக்களவை தேர்தலுக்கும் ராஜ்யசபா தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லை, உடன்பாடு இல்லை, அது இணைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1. 2வது, எப்பவுமே ராஜ்யசபா தேர்தல் வருகிற போது 5வது உறுப்பினர் தேர்வு செய்வதற்கு அவங்க கிட்ட போதுமான எண்ணிக்கை இல்லை, எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை இல்லை. சிபிஎம் சிபிஐ இணைந்தா நாங்க எங்க பலத்துல நாங்க சுயமாக ராஜ்யசபா மெம்பரை வெற்றி பெறதுக்கு எங்ககிட்ட எண்ணிக்கை இல்லை. ஆகவே கிவ் அண்ட் டேக்னு சொல்லும் பொழுது 4 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றது, மிச்சம் சர்ப்ளஸ் ஓட்ட போன வருஷம் சிபிஐக்கு ஆதரிச்சு, எங்க வருஷம் எங்களுக்கு ஆதரிச்சாங்க. இது எப்பவுமே திமுகவோட மற்றவங்களோட வருகிற போது ராஜ்யசபா தேர்தல் லோக்சபா தேர்தல் இணைச்சு எப்பவும் பேச்சுவார்த்தை நடத்துறதில்லை. அது அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நாங்க சொல்லிட்டோம். இல்ல, மாநிலங்களவைக்கும் மக்களவைக்கும் தொடர்பு கிடையாது என்று நீங்களாக நினைத்துக் கொண்டீர்களா, அல்லது தொடர்புபடுத்த கூடாது என்று தெளிவுபடுத்தினீர்களா? தொடர்புபடுத்த கூடாதுன்னு சொல்லிட்டோம். அதன் பிறகும் அவர்கள் அதை சொன்னாங்க. ஆமா, கடைசி அதை சொல்ல நான் 4ஆம் தேதி அந்த எண்ணிக்கை பிரச்சனை வரலன்னு சொன்னேன். நான் சொல்ல வர்றது ஒரு முக்கியமானது, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் 4 தான் முழுமையாக வெற்றி பெற முடியும். 5வது வேட்பாளருக்கு அவங்ககிட்ட போதுமான எண்ணிக்கை இல்லை. சிபிஎம் சிபிஐ சுயமாக வெற்றி பெறக்கூடிய எண்ணிக்கை சட்டம் உறுப்பினர் எங்ககிட்ட இல்லை. ஆகவேதான் அவங்களுக்கு சர்ப்ளஸ். அவர்கள் முடிவை மாற்றி அமைத்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்க முடியும், அல்லது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வெற்றி பெற்றிருக்க முடியும். உங்களுக்கு ஆதரத்துறை என்று சொன்னது உங்களுக்காகத்தானே. நல்லது, அதாவது ஆதரிச்சாங்க, இப்படி கிவ் அண்ட் டேக் தான் அது. நீங்க ஒரு நட்புக்கு ஏற்கனவே ராஜ்யசபால எங்களுக்கு ஒரு மெம்பர் இருந்தது, அவங்களுக்கு ஒரு மெம்பர் இருந்தது, ஆதரவு கேட்டோம், ஆதரிச்சாங்க. அன்னைக்கே நாங்க நன்றி சொல்லிட்டோம். நன்றி சொன்னீர்கள். இது கிவ் அண்ட் டேக், கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லியிருர்கள். அதிமுக கொடுப்பதற்கு நிறைய இருக்கிறது, நீங்கள் கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது அதிமுகவுக்கு? அதாவது நீங்க 40 நாடாளுமன்ற தொகுதிகள்லயும் 234 சட்டமன்ற தொகுதிகள்லயும் எங்களுக்கு வாக்கு பலம் இருக்கு.
நாங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகளை தவிர்த்து மற்ற தொகுதிகளில் எங்களுடைய ஆதரவு இல்லாம அவங்க வந்து பூரா வெற்றி பெற்று அன்னைக்கு அவங்க சொல்றதே கிடையாது. எப்பயுமே உங்களுக்கு உடன்பாடுன்னு சொன்னா அதுலயும் கிவ் அண்ட் டேக் தான். நாங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகளில் அந்த கட்சியை ஆதரிப்போம். அவங்க வந்து நாங்க இப்ப எங்களை ஆதரிப்பாங்க, அவங்க போட்டியிட. அப்படி வருகிற போது நீங்க பொதுவாக நாங்க வந்து 3 தொகுதியில தான் போட்டியிட்டோம் 2009. கோவை, மதுரை, நாகர்கோவில். மற்ற இருக்கக்கூடிய 37 தொகுதிகள் எங்களுக்கு வந்து வாக்கு பலம் இருக்கு, செல்வாக்கு இருக்குல்ல. நீங்க வந்து அப்ப நீங்க வந்து 2009 உடன்பாடு என்பது வந்து எங்களுடைய வாக்கும் சேகரிக்கிறதா உடன்பாடு வச்சுக்கிட்டாங்க. கொடுக்கறது ஒண்ணு இல்லைன்னா உடன்பாடு வந்திருக்காது. உங்களுடைய நான் சொல்ல வர தமிழ்நாட்டில் வேறு சில கட்சிகள் இருக்கு, ஏன் அவங்களோட போக வேண்டாம்னு சொல்லி சிபிஎம் 2009 உடன்பாடு வச்சதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா வந்து உடன்பாடு தொகுதி உடன்பாடு வைக்கிற போது அதிமுகவால் சிபிஎம் சிபிஐக்கும் பலன் இருக்கும், சிபிஎம் சிபிஎல் அதிமுக பலன் இருக்கும். அது பெரிய கட்சி. அப்படி வருகிற போது உடன்பாட்டால் 2 பேருக்கு பலன் என்பதுதான் உடன்பாடுடைய மையமான அடிப்படை. 2 பேருக்கும் பலன் அப்படின்னு சொல்லி நீங்க பொதுமைப்படுத்துறீங்க. ஆனா அவர்கள் அசுர பலம் கொண்டவர்கள். நீங்கள் வந்து எவ்வளவு சீட் சொல்ல முடியும்? உங்களுடைய பலம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இது வந்து நீ அவள் கொண்டு வா, நான் உமி கொண்டு வர, 2 பேரும் ஊதி ஊதி தின்னலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர முடியுமா? அப்படி சொல்லக்கூடாது. அதாவது இன்னைக்கும் தமிழ்நாட்டில் வந்து சிபிஎம்மோட சிபியோட அதிமுக பெரிய கட்சின்றது அது யாருக்கும் ஆட்சேபனை இல்லை. ஆனா ஒரு பெரிய கட்சி அதை விட சிறிதளவு கட்சி உடன்பாடு வைக்கிற போது அந்த உடன்பாடுன்னு சொன்னாலே இப்ப சிபிஎம் போட்டிடுது, சிபிஐ போட்டிடுதுன்னு சொல்லி சொன்னா மற்ற தொகுதிகளை ஆதரிக்கிறோம்ல. அதுதான் அது உடன்பாட்டினுடைய சாராம்சமே அதுதானே. உங்களுக்கு உடன்பாட்டுல சாராம்சம் அதுதான். எங்களுடைய பலம் எல்லா இடத்துலயும் விரைவி கிடக்குன்னா நீங்க 40 தொகுதியிலும் போட்டியில. இப்ப கூட்டணி பிரிந்த பிறகு நீங்களே 9, 18 தொகுதியில் மட்டுமே 2 கட்சிகள் போட்டிடுறீங்க. 40 தொகுதிகளில் போட்டு ரொம்ப ஃபார்முலா ஆக்கிடக்கூடாது. ஃபார்முலான்னு சொன்னா நாங்க எங்களுக்கு சில தொகுதிகளை தேர்வு செய்து 2 பேரும் 18 தொகுதியில் போட்டியிட்டு அங்க வந்து ஒரு சீரியஸான ஃபைட் நடத்துறதுக்காக நாங்க வந்து தொகுதிகள் எண்ணிக்கை குறைச்சிருக்கிறோம். ஆகவே இந்த 18 போக மிச்சம் இருக்கிற 22லயும் எங்களுக்கு வந்து பலம் உண்டு. பட் அதுல எல்லா இடத்துல 40லயும் போட வேண்டாம் என்ற அடிப்படையில் நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு 40 போடுறாங்க. நீங்க எனக்கு சொல்லுங்க, கடந்த காலத்துல திமுக அதிமுகவோ 40லயும் போட்டிருக்காங்களா? ஏன் போடல? நீங்க சொல்லுங்க. இல்ல, ஏன் போடல? அவருடைய கூட்டணி பலம் தெரிஞ்சது. அப்படின்னா நீங்க வந்து எல்லாருமே 40லயும் போடுறது இல்லையா? நீங்க போன தடவை வந்து 2023 தானே போட்டாங்க, 23ல போட்டாங்க, ஏன் 40ல போடல? பலம் வாய்ந்த கூட்டணியாக ஒரு கருதப்பட்டது. அதாவது உடன்பாடுன்னு வருகிற போது அதுல உங்களுக்கு வந்து தொகுதி எண்ணிக்கை என்பது சிறிய கட்சியா இருக்கலாம், பெரிய கட்சியா இருக்கலாம். இந்த ஆதரவு அவங்களுக்கு தேவை, அந்த ஆதரவு இவங்களுக்கு தேவை. அதுல கிவ் அண்ட் டேக் தான். அப்படி வருகிற போது அதிமுக பெரிய கட்சி நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அது உண்மை. அது ஆகவே 2009 ஒண்ணுமே உங்களுக்கு வந்து சிபிஎம் சிபிஐல பலனே இருக்காதுன்ற நினைச்சுக்கிட்டா உடன்பாடுக்கு வந்தாங்க. பலன் இருக்குன்னு தானே. உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியாமல் அதிகம் ஆசைப்படுகள் என்பது அதிமுகவுடைய நிலைப்பாடு. நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, நீங்க அப்படின்னா 2009 திரும்ப நான் அந்த ஆர்குமெண்ட்டுக்கு வரேன். மதிமுகவுக்கு 4, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7, அவர்களுக்கு 11 கொடுத்துட்டு சிபிஎம் சிபிஎம் 3 போட்டிட்டு 23 தொகுதி தான் 2009 அதிமுக போட்டிட்டது. இப்ப வந்து மதிமுக பாமக இல்ல, நாங்க ஒன்னும் கூடுதலாக பார்கெயின் ஆரம்பிச்சோம். கூடுதலாக இல்ல. நீங்க வந்து அந்த 11 இப்ப வந்து உங்ககிட்ட இருக்கு, அவங்க 2 கட்சி இல்ல. குறைஞ்சபட்சம் 2009 நீங்க ஒதுக்கீடு செஞ்ச அதையாவது ஒதுக்கீடு செய்யும் போது பொருத்தமா இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கலா நம்ம வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் உருவாக்குறது முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆகவே எண்ணிக்கையில வந்து நம்ம வந்து 2 கட்சி பாமக மதிமுக இல்லைன்றதால நம்ம அப்படியே நிக்க வேண்டாம் அடிப்படையில் நம்ம வந்து ஒரு ஸ்கேல் டவுன் பண்ணி தான் அப்படியா முடிக்கலாம்னு நாங்க சொன்னோம். அதிமுக, திமுக, பாஜக தலைமையில தேமுதிக உள்ளிட்ட கட்சியோட கூட்டணி என்று ஒரு பலம் வாய்ந்த மும்முனை போட்டி இருக்கும்போது அதிக எண்ணிக்கையில் அதிமுக போட்டியிடும் போது அவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியுமா, அல்லது இடதுசாரிகள் கொடுத்தா ஈடு கொடுக்க முடியுமா? உங்களால் அவ்வளவு பணம் செலவழிக்க முடியுமா? உங்களால் அவ்வளவு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை வந்து சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்குதா என்றெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இல்லையா? இல்ல, இந்த இப்ப கேட்கிற கேள்வி 2009 இல்லையா? இப்ப நீங்க கேட்கிற கேள்வி இது என்ன, நம்ம வந்து இது இந்தியாவில் நடக்கிற சுதந்திரத்துக்கு இந்தியாவில் நடக்கிற முதல் தேர்தலா? தேர்தல் இதுவெல்லாம் கண்டது இல்லையா? 2009 எப்படி சந்திச்சாங்க? 2009 ஏன் எங்களுக்கு 6 கொடுத்து 11 ஏன் 23? அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல, ஒவ்வொரு முறையும் தேர்தல் சூழ்நிலை மாறுமா மாறாதா? காலகாலம் 1952 நடந்த முதல் தேர்தல் பாருங்க, என்னுடைய கருத்து இது வந்து சிபிஎம் சிபிஐ புறக்கணித்து வேண்டாம்னு தன்னிச்சா முடிவெடுத்தது என்பது எண்ணிக்கை காரணமல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனால தான் 4ஆம் தேதி எண்ணிக்கை பேசலன்னு சொன்னேன். வேற என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு அரசியல் காரணமாக இருக்கலாம். ஆனா இப்ப வந்து அந்த அரசியல் காரணம்ன்றது இன்னும் 24ஆம் தேதி ஏப்ரல் 24 தேர்தல் வருது, போக போக தான் புரியும் நான் சொல்லியிருக்கிறேன்.
இப்போ 9 தொகுதியில இடதுசாரிகள் போட்டிடுறாங்க. இதுல எத்தனை தொகுதியில வெற்றியோ வெற்றி வாய்ப்போ மாற்றமோ நிர்ணயிக்கும் சக்தியாவோ உங்களால் செயல்பட முடியும்? அதாவது எப்பொழுதுமே தேர்தல் முடிவை தீர்மானிக்கிறது அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலும் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகள் தேர்தல் உத்தி வைக்கக்கூடிய முழக்கம், அவங்களுடைய பாலிசி, அவங்களுடைய மாற்று, அதுதான். அப்படி வருகிற போது இன்றைய அரசியல் சூழல்ல இடதுசாரி கட்சிகள் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் அல்லாத பாஜக அல்லாத ஒரு மாற்று என்ற இதை முன்மொழிந்ததே இடதுசாரி கட்சிகள் தான், வேற எந்த மாநில கட்சிகளும் அல்ல. 1 2 ஆகவே மாற்று தேவை என்பது மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறதால தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இடதுசாரியோட ஆல்டர்னேட்டிவ், லெப்ட் ஆல்டர்னேட்டிவ் எங்களுடைய மாற்று திட்டத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சொல்லுவோம். அப்ப அரசியல் தான் தேர்தலை தீர்மானிக்கும், பாலிடிக்ஸ் தான் தேர்தல் முடிவுக்கு அடிப்படையாக இருக்கிற போது, அப்ப எங்களுடைய பாலிடிக்ஸ் வலுவாக கொண்டு செல்கிற போது கண்டிப்பாக இந்த நாங்க போட்டியிடுகிற 18 தொகுதிகளில் சில தொகுதிகளில் யூ ஆர் கோயிங் டு see certain surprises. கண்டிப்பா சில தொகுதிகளில் நீங்க ஒரு ஆச்சரியம் தேர்தல் முடிவு ஆச்சரியம் காத்திருக்கிறது என்பதுதான் எந்தெந்த தொகுதி என்பது பிறகு அது வெளியூர். 1 சில தொகுதிகளில் இடதுசாரி கட்சிகள் ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக, டிசைடிங் ஃபேக்டர் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருப்போம் என்பதை தேர்தலில் கண்டிப்பா நாங்க நிரூபிச்சு காட்டுவோம். இல்ல அவர்களுக்கு மாற்று கிடைக்குதா இல்லையாங்கிற தவிர இடதுசாரிகளுக்கு என்ன லாபம் கிடைக்குது பார்க்கணும் இல்லையா? உங்களுக்கு பிஜேபி வெற்றி வாய்ப்பு தந்துடலாம், காங்கிரஸுக்கு வெற்றி வாய்ப்பு தந்துடலாம், அதனால நமக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை. இடதுசாரி இயக்கங்களுக்கு அதுல லாபம் கிடைக்குமா? அதுதானே மேட்டர். அதாவது இடதுசாரி இயக்கங்களுக்கு லாபம் கிடைக்கும்னு நம்ம அகில இந்திய அளவில் ஒரு முயற்சி பண்ணோம், உத்தி மாற்று. அதுக்கு அவங்க ஒத்துக்கான்னு சொல்லும் பொழுது எத்தகைய சூழலையும் கம்யூனிஸ்ட் இடதுசாரி கட்சிகள் சந்திப்போம், கடந்த காலத்தில் சந்திச்சிருக்கிறோம். நீங்க இதற்கு முன்னாடி அது மாதிரி இந்த சூழலும் கம்யூனிஸ்ட் சந்திப்பை எதிர்கொள்வோம். இப்போ நீங்க தனித்து போட்டியிடுறது, நீங்க 2 பேர் மட்டுமே இணைந்து போட்டியிடுறது இது முதல் முறை எடுக்கப்பட்ட முடிவில். இதற்கு முன்னால் 2-3 முறை நீங்கள் கடந்த 20 ஆண்டுகள் 2-3 முறை தனியா நீங்க இல்ல. அதாவது 2 கட்சிகளும் எதிரெதிராக கூட இருந்திருக்கிறோம். ஆமா, 2 கட்சிகளும் சேர்ந்து ஒரு அணியில் இருக்கிறோம். ஆனா ஒரு சட்டமன்ற தேர்தலையோ நாடாளுமன்ற தேர்தலையோ மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டும் இணைந்து தனித்து போட்டியிடுவது இதுதான் முதல் முறை. 62 கட்சி பிளவுபட்ட பிறகு முதன்முறையாக 2 கட்சிகளும் சேர்ந்து போட்டியிடுறோம். இது எங்க கட்சி அணிகள் மத்தியிலையும் கட்சிக்கு வெளியில எங்கள் கட்சி மீது அபிமானம் உள்ள சாதாரண மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய உற்சாகத்தை உருவாக்கி இருப்பதுதான் கீழே இருந்து எங்களுக்கு வரக்கூடிய தகவல் ரிப்போர்ட். மிகப்பெரிய உற்சாகம் கிளம்பி இருக்கும் அப்படிங்கிறது உண்மையானா நீங்க ஏன் இது போன்ற முடிவுகளை நீங்களாவே எடுக்கக்கூடாது? இது திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்று சொன்னாலோ, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்று சொன்னாலோ, வேறு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டாலோ தான் நீங்கள் சுயமாக முடிவெடுக்கிறீர்கள். நாங்க ஏற்கனவே நான் சொன்னேன், அதாவது நாங்க ஒவ்வொரு முறையும் தேர்தல் அந்த நாட்டு மக்கள் நலனை பாதுகாப்பதற்கான தேர்தல் உத்தி, அந்த உத்தி அகில இந்திய அளவில் காங்கிரஸ் அல்லாத பிஜேபி அல்லாத ஒரு மதச்சார்பு எதிர்கட்சியோட மாற்று, அந்த மாற்றுக்கு முயற்சி பண்றோம். அது முயற்சி வராத இடத்துல அடுத்து நம்ம தேர்தல் சந்திக்கிறோம். அந்த மாற்று வருகிற போது அதை பற்றி என்னுடைய கேள்வி, அந்த அணி எப்படி இருக்க வேண்டும் என்பது ஒரு முறை கூட தீர்மானிப்பவராக நீங்கள் இல்லை. அதாவது இல்ல நான் இப்ப நீங்க டெல்லியில அக்டோபர் மாசம் 30ஆம் தேதி ஒரு மதச்சார்பற்ற எதிர்கட்சிகள் 11 இடதுசாரி கட்சிகள் இல்ல அக்டோபர் 30 கூட்டம் நடந்தது. எங்களுடைய அழைப்பின் பேரில் தான் அந்த கூட்டம் நடந்தது. மீண்டும் பிப்ரவரி 25 கூட்டம் நடந்தது, எங்கள் அழைப்பின் பேரில் நடந்தது. ஆகவே இந்த காங்கிரஸ் அல்லாத பிஜேபி அல்லாத மாற்றை உருவாக்கக்கூடிய சக்தி என்பது இடதுசாரி கட்சிகளுக்கு. உதாரணமா நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இந்த சில்லறை வணிகத்தில் வெளிநாட்டு கம்பெனிகள் வரலாம்னு மன்மோகன் சிங் அறிவிச்சப்போ ஒரு ஆல் இண்டியா பந்து கால் கொடுத்தோம். மாநில கட்சிகள் கால் கொடுக்கல, இடதுசாரி கட்சிகள் கால் கொடுத்துச்சு. தமிழ்நாட்டில் நான் என்ன சொல்றேன், வறட்சி பிரச்சனையாக இருந்தாலும், தீண்டாமை குடிமை பிரச்சனையாக இருந்தாலும், அல்லது மனைப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், மீத்தேன் அந்த ப்ராஜெக்ட் பிரச்சனை இருந்தாலும், மேற்கு மாவட்ட எரிவாயு குழாய் பதிக்கிற பிரச்சனை இருந்தாலும், அது இடதுசாரி கட்சிகள் தான் அந்த பிரச்சனை எடுத்தது. மக்கள் பிரச்சனை நீங்க சொல்லுங்க, வேற எந்த கட்சி எடுத்தாங்க? ஆகவே நீங்க அகில இந்திய மக்கள் பாதுகாப்பதற்காக நாங்க உத்தியை உருவாக்குறோம். உருவாக்க முயற்சி பண்றப்ப சிலது அவங்க சில வரலாம், வராம போகலாம். இதுதான் உண்மை. என்ன காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சர் சிதம்பரம் சொன்னது போல, காங்கிரஸை விட நீண்ட பாரம்பரியம் கொண்டது இடதுசாரி இயக்கங்கள். தமிழகத்தில் அது மிகப்பெரிய ஆழமான ஒரு காலை வேரூன்றி இருக்கணுமே. ஏன் உங்களுக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட பாரதிய ஜனதா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அனைத்து கட்சிகளும் பெரிய இடத்தை தொடும்போது நீங்கள் ஏன் ஆரம்பித்த இடத்துல இருக்கிறீர்கள்? ஒரு நாட்டில் அரசியல், கலாச்சாரம், பண்பாடு, கருத்து இதெல்லாம் உருவாக்குறதுல ஊடகங்களுக்கும் கார்பரேட் கம்பெனிக்கும் ஒரு முக்கியமான ரோல் இருக்கு.
நீங்க வந்து உங்களுக்கு தெரியாதில்ல, சில நாட்களுக்கு முன்னதாக கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி கூடி அவங்க என்ன தீர்மானம் போட்டாங்கன்னா, யார் ஆட்சிக்கு வரும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்ற எந்த காரணத்து கொண்டும் இடதுசாரி கட்சிகள் ஆதரவோடு மத்தியில் ஒரு ஆட்சி அமைந்துவிடக் கூடாது. அந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் கண்ட்ரோல் தான் ஊடகங்கள் இருக்கு. ஆகவே நான் என்ன சொல்றேன், நீங்க பீகார்ல பாட்னா வந்து மோடியினுடைய ரேலி வந்து பக்கம் பக்கமா படம் வந்தது. மோடி பேசுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிரம்மாண்டமா ரேலி வந்தது, உங்களுக்கே தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆகவே நீங்க இந்த ஊடகங்கள் கார்ப்பரேட் கம்பெனிகள் ஒட்டுமொத்தமாக இருக்க இந்த ஆதிக்க சக்திகள் போல வருகிற போது இடதுசாரி கட்சிகள் அந்த வளர்ச்சி மத்ததெல்லாம் உங்களுக்கு அதோட சம்பந்தப்பட்டது. நீங்க சொல்லக்கூடிய ஊடகங்கள் நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு வந்து கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்து ஏன் வந்து மோடியை சப்போர்ட் பண்றாங்க? நீங்க நான் ஒரு உதாரணம் சொன்னேன். பீகார்ல பாட்னாவில் மோடி பேசுறது ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிபிஐனுடைய பிரம்மாண்டமான ரேலி நடந்ததுங்க. சிபிஐக்கு வந்து இந்தியாவில் வந்து மாஸ் பேஸ் சொல்றது பீகார். அந்த ரேலி ஏன் உங்களுக்கு எனக்கும் தெரிய பேப்பர்ல வரலையே, ஏன் மோடி ரேலி வருது? அதுதான் நான் கேட்கிறேன். இப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டேன். கடந்த நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையானா கடந்த 20 ஆண்டுகளாக தான் ஒட்டுமொத்தமா ஊடகங்களுடைய வளர்ச்சியே இருக்கு இந்தியாவில். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்க இருந்து நீங்க வந்து என்னுடைய கேள்வி 1952 முதல் தேர்தலில் எங்க இருந்தீங்களோ அந்த இடத்தை கூட இன்னும் தொடர முடியாத இடத்துல இருக்கீங்க. இல்ல ஒன்னு சொல்றேன், ஊடகங்கள் வந்து வடிவங்கள் மாறி இருக்கலாம். என்னைக்குமே அதாவது முதலாளித்துவ ஊடகங்கள் சொன்னா நண்பர்கள் இருக்கிறாங்க, பயன்படுத்துவோம், மதிக்கிறோம், கருத்து சுதந்திரம் மாதிரி இதெல்லாம் வேற. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த வெண்மணி சம்பவம் இருக்கு. 68 டிசம்பர் 25 26 ஒரு நாளிதழில் என்ன தெரியுங்களா செய்தி வந்தது? கம்யூனிஸ்டுகள் வன்முறை 44 பேர் பலின்னு வந்தது. இதுக்கு என்ன இந்த அப்ப வந்து டிவி இல்லை, அதையெல்லாம் நாங்க எதிர்கொள்றோம். இப்படி இடதுசாரி இயக்கங்கள் வந்து மக்களுக்காக போராடுறீங்க அப்படின்னா நம்ம ஒரு திமுகவுக்கு அதிமுகவுக்கு தேசிய அளவில் பாஜக காங்கிரஸுக்கு மாற்றா இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சி மாதிரி புதிய புதிய கட்சிகள்லாம் வரும்போது இதே போராட்டம் இதே கோஷம் ஊழல் எதிர்ப்பு முதலாளித்துவ எதிர்ப்பு சொல்லிட்டு இருக்கு. நீங்க ஏன் மக்களுக்கு வர முடியல? ஆம் ஆத்மியும் கூட ஊடகம் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி வந்து பல கட்சிகள் இருக்குல்ல, இடதுசாரி கட்சிகள் ஆதரவோடு ஏன் ஒரு அரசாங்கம் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, மற்ற கட்சிகளை சொல்லலையே. ஏன் சொல்றேன்னு சொன்னா அவங்க வந்து அதாவது இந்த அதாவது கார்ப்பரேட் கம்பெனி சொல்லும் பொழுது அவங்க நலனுக்கு யாரு ஆதரவாக இருக்காங்களோ அவங்க நலனை யாரு எதிர்க்கிறாங்களோ அப்ப 2 விதமான அணுகுமுறை வருகிற போது அந்த அதே மாதிரி அங்க இருக்கிற மாநில அகில இந்திய அளவில் மாநிலத்தில் மற்ற இடங்கள் வரும்பொழுது அப்ப எதிர்நீச்சல் அடிக்க வேண்டி இருக்கிறதால ஒரு நேரத்தில் இயக்கத்துக்கு வந்து அப்ஸ் இருக்கலாம், ஒரு நேரத்தில் டவுன் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஏற்ற இறக்கத்தை சந்திச்சு ஆம் ஆத்மி மாதிரி ஒரு புதிய சிந்தனையோட வரக்கூடிய புதிய கட்சிகள் கூட ஆம் ஆத்மி மாதிரி வரக்கூடிய புதிய கட்சிகள் கூட மிகப்பெரிய உயரங்களை தொடும்போது அதாவது நீங்க ஆம் ஆத்மி வருது வேறு கட்சி வருது அது வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தோடு ஒப்பிட முடியாது. ஏன்னா அவங்க வந்து எது வேணாலும் பண்ணலாம். நீங்க வந்து அவரே என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னா ஒரு முயற்சி பண்ணா ஊழலுக்கு போராடுறாங்க. உண்மை என்ன சொல்லிட்டாரு, அதாவது இட் இஸ் நாட் தி பிசினஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் டு பி இன் பிசினஸ் என்றார். உங்களுக்கு தெரியும் ஏஜர் என்ன சொன்னாரு சொன்னா பொதுத்துறை நிறுவனங்களை நடத்துவது என்பது அரசுக்கு தேவையில்லாதது, தொழில் நடத்துவது அரசுடைய வேலை இல்லைன்னு வேற இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து சிஐ வந்து இதை ஆதரிப்பாங்களே. அவர் 2வது மிகப்பெரிய கட்சியா வெற்றி பெற்றார். இல்ல வெற்றி தோல்வி வச்சு ஒரு கொள்கை சரியா தவறான முடிவுக்கு வந்துட முடியாது. 99 வெற்றி பெற்ற 2000 பிஜேபி ஆட்சி இருந்தால் வந்து அது சொல்றதெல்லாம் சரின்னு ஏத்துக்குமா? 2004 வெற்றி பெற்று 2000 அது மொத்தம் சொல்ல போல சரின்னு ஏத்துக்கும். ஆகவே வெற்றி தோல்வி வந்து ஒரு கட்சியுடைய கொள்கை சரியா தவறான முடிவு எடுக்க முடியாது. அதுதான் கேட்கிறேன் நான் வந்து மக்கள் வந்து வெற்றி கொள்கை சரியா தவறா என்பதல்ல, இந்த கொள்கையை பரீட்சித்து பார்க்கலாம் என்று காங்கிரஸையும் பாஜகவும் மக்கள் ஆதரவு கொடுத்து கொண்டே இருக்கும்போது மாறி மாறி ஏன் ஒரு முறை கூட இடதுசாரிகளை தேர்ந்தெடுப்பது? இந்த காங்கிரஸ் வேண்டாம் பாஜக வேண்டாம் ஏன் வேண்டாம்னு சொல்லக்கூடிய மாற்று கருத்து இருக்கு, மாற்று சிந்தனை மாற்று கொள்கை மாற்று கருத்து இருக்கு, அது மக்கள் முதல் முழுமையாக போய் சேராததால மக்கள் வந்து மாற்றா பாக்குறது இல்லை. அப்படி கொண்டு சேராமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு. தமிழகத்துல இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில நீங்க இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? நாங்க இடதுசாரி கட்சிகள் இந்த காங்கிரஸ் கட்சி பாஜக இவர்களுடைய பொருளாதார கொள்ளை வகுப்புவாதம் ஊழல் இவர்களெல்லாம் எதிர்த்து ஏற்கனவே இடதுசாரி கட்சிகள் சார்பாக நாங்க எங்க தேர்தல் அறிக்கையை மத்திய வெளியிட்டு இருக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு சூழலுக்கு ஏற்ப தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு 2 கட்சிகள் சார்பாக மாநில குழு வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுக்க போறோம். அதன் அடிப்படையில் மக்களை சந்திக்க போறோம். எங்களுடைய மாற்று திட்டத்தாலும் கொண்டு போறோம். தமிழ்நாட்டில் வந்து என்னதான் வந்து நாடாளுமன்றத்தில் நடந்து கொண்டிருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமான போட்டியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த இடத்துல நீங்க வந்து தேசிய பார்வை கொண்ட கொள்கைகள் விளக்கங்களை சொல்றது மக்களை சென்றடைய நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல்.
அதோடு நாடாளுமன்ற தேர்தலில் பொருளாதார கொள்கை சம்பந்தப்பட்டிருக்கு, வகுப்பாதம் சம்பந்தப்பட்டிருக்கு, ஊழல் எதிர்ப்பு சம்பந்தப்பட்டிருக்கு, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப இத்தகைய பிரச்சனைகளில் இடதுசாரி கட்சிகள் நாங்க எங்க இருக்கிறோம், நாங்க எப்படி போராடுறோம், இது இந்த பிரச்சனை எப்படி பார்க்கிறோம் என்பது வருகிற போது அதை மக்கள் மத்தியில் கொண்டு போவோம். அப்ப தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கு மத்திய அரசு கடைபிடிச்ச கொள்கை காரணம். ஆகவே மக்கள் பிரச்சனை மத்திய அரசு கொள்கை அனுப்பிச்சு மக்களை சந்திக்க போறோம். திமுக அதிமுக பற்றிய விமர்சனங்கள் இருக்குமா உங்களுடைய? கண்டிப்பாக இருக்கும். என்ன பிரச்சாரத்தை முன்வைக்க முடியும், என்ன எதிர்ப்பு கோஷத்தை முன்வைக்க முடியும் அதிமுக திமுக எதிராக? அதாவது திமுக 99 2014 வரையிலையும் அந்த மத்திய அரசாங்கம் அமலாக்கிய பொருளாதார கொள்கையில அவங்களுக்கு பங்கு உண்டு. 99 2004 வரையிலும் வகுப்புவாத கட்சியான பாஜக அரசாங்கத்தில் இருந்தாங்க. 2004 2012 காங்கிரஸ் தலைமை அரசாங்கத்தில் இருந்தாங்க. அது அமலாக்கிய எல்லா தவறான மக்களுக்கு விரோதமான பொருளாதார கொள்கை திமுகவுக்கு பங்கு இருக்கு. ஒண்ணு. அது இல்லாம ஊழல் சொல்லுகிற போது நீங்க இரண்டாவது அலைக்கற்றை ஊழல், நிலக்கரி ஒதுக்கீட்டு ஊழல், அடுத்தது எரிவாயு விலையை ரிலையன்ஸ் எரிவாயு விலையை தீர்மானிக்க நடந்த முறைகேடு ஊழல், அத்தகைய பிரச்சனை முழுதும் கொண்டுட்டு போகும். அதிமுக சொல்லுகிற போது ஒரு அகில இந்திய அளவில் காங்கிரஸ் அல்லாத பாஜக அல்லாத ஒரு மாற்று உருவாக்குற முயற்சி எடுக்கிற போது கடைசியா உங்களுக்கு லெப்ட் வேண்டாம்னு சொல்லிட்டு போனாங்கன்னு சொன்னா என்ன நோக்கம்? அடுத்து வரக்கூடிய காலத்துல இந்த காங்கிரஸ் அல்லாத பாஜக அல்லாத மாற்றுன்னு வருகிற போது எழக்கூடிய பிரச்சனை முழு அவங்க மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. உதாரணமா இன்னைக்கு 3ஆம் தேதி பிரச்சாரத்தை துவக்கினாங்க. நேற்று வரையில 9 கூட்டங்கள் பேசியிருக்காங்க நினைக்கிறேன். அப்ப இதுல உங்களுக்கு அக்டோபர் மாசம் 30ஆம் தேதி டெல்லியில அவங்க பிரதிநிதியும் கலந்து கொண்ட மாநாடு எடுத்த முடிவு, பிப்ரவரி 25 அதிமுக பிரதிநிதி கலந்து கொண்ட கூட்டத்தில் எடுத்த முடிவு, இந்த முடிவுக்கேற்ற அடிப்படையில தான் அதிமுகவுடைய பிரச்சாரம் அவருடைய அணுகுமுறை இருக்கான்றதெல்லாம் கண்டிப்பா அடுத்தடுத்து வரக்கூடிய நாங்க வேட்பாளர் முடிவு பண்ணிருக்கிறோம், தேர்தல் சந்திக்க போறோம். இதெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போவோம். நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே காங்கிரஸ் கட்சி மீது அதிமுக வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதுபோக அதிமுக மீது நீங்கள் விமர்சனத்தை வைத்தீர்களானால் நேற்று வரை நீங்கள் அவரோட கூட்டணியில் இருந்தீர்கள் என்ற கேள்வி எழுமே. இல்ல, அதாவது நாங்க சொல்றது எதற்காக அதிமுக சிபிஎம் சிபிஐ உடன்பாடு வைத்துக் கொள்ள வேண்டும், என்ன காரணத்துக்கு உடன்பாடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தோமோ அந்த காரணத்துல அவங்க இருக்கிறாங்களான்றது அடுத்தடுத்து வருகிற பிரச்சனை எழுப்புவோம். அவர்களோட கூட்டணி நான் சொல்றது அக்டோபர் மாசம் 30 எதுக்காக மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க? காங்கிரஸ் பாஜக வகுப்பாதி எதிர்ப்பு சிறப்பு மாநாடு. வகுப்பாதி எதிர்ப்பு சிறப்பு மாநாடுனாலே வகுப்பாதி எதிர்க்கணும் இல்ல? அவங்க அப்பயே சொன்னாங்க சிறுபான்மை பெரும்பான்மை வித்தியாசம் பாராட்டாதுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்களுடைய பிரதிநிதி தம்பித்துறை இதை தெளிவா பேசினார். அடுத்தது வகுப்பாதி எதிர்ப்பு சிறப்பு மாநாடுனா அவங்க சொல்றதுல உங்களுக்கு சிறுபான்மை தாஜா பண்ணக்கூடாது சொல்றது வேற. வகுப்பாதி எதிர்ப்பு அதுக்குள்ள இருக்குல்ல, அது ஒண்ணு மட்டும் தானா? தாஜா பண்ணக்கூடாதுன்னு மட்டும்தான் வகுப்பாதி எதிர்ப்பா? இல்ல, அந்த இடத்துல தான் அவங்களுக்கு ஒரு கிளாசிபிகேஷன் அங்கே ஆரம்பிச்சிருச்சு. அது நான் என்ன சொல்றேன், அந்த ஆர்குமெண்ட்டுக்காக சிறுபான்மை மக்களை தாஜா அப்பீஸ் பண்ணக்கூடாது, தாஜா பண்ணக்கூடாது என்பது ஒரு ஆஸ்பெக்ட். அது ஒண்ணு மட்டுமே வகுப்பாதி எதிர்ப்பு அல்ல. வகுப்பாதி எதிர்ப்புன்னு வருகிற போது நீ குஜராத் 2002 நடந்த மிகப்பெரிய அந்த கலவரம், அது அரசாங்கமும் தூண்டி விட்டது. அடுத்து பல்வேறு பிரச்சனைகள் வருகிற போது அப்ப வகுப்பாதி எதிர்ப்பு மாநாடு தீர்மானத்தை நிறைவேற்றுது. அந்த நிறைவேற்றிய தீர்மானத்தோட அம்சங்களை இப்ப என்ன சொல்ல போறாங்கன்னு அவங்க மக்களுக்கு பதில் சொல்லணும். தமிழ்நாட்டில் இது போன்ற விமர்சனம் அடுத்து சொல்றேன் கேளுங்க. இப்ப இது அதிமுகவும் மத்திய ஆட்சியில் பங்கு பெறக்கூடிய அளவுக்கு வெற்றி பெறணும் சொல்றாங்க. என்ன எந்த ஆட்சியில் பங்கு பெற போறாங்கிறது மக்கள்கிட்ட சொல்லி ஆகணும். ஆகவே நீங்க அந்த அவர்கள் தலைமையிலான ஆட்சி சொல்றாங்க. அக்டோபர் மாசம் 30ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்ற வகுப்பாதி எதிர்ப்பு சிறப்பு மாநாடு, பிப்ரவரி 25 டெல்லியில் கூடிய 11 கட்சிகள் எடுத்த முடிவு, அந்த முடிவின் அடிப்படையில் தான் அவர்கள் அணுகுமுறை இருக்கிறதா என்ற கேள்வியை கண்டிப்பா நாங்க ரைஸ் பண்ணுவோம். இல்ல, அது இல்லை அப்படிங்கிறது தெளிவாக்கப்பட்டு விட்டு இல்ல, அது போக போக நான் அது ரைஸ் பண்ணுவோம்னு சொல்றேன். இல்ல, அவர்கள் சொன்னது அவர்கள் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஆட்சின்னு சொல்றது அவர்கள் தலைமையிலான ஆட்சியை சொல்றாங்க. அவருடைய கட்சி பிரமுகர்கள் அனைவருமே பொதுக்குழுவும் சரி தமிழக முதலமைச்சரை பிரதமராக்க வேண்டும் என்று தெளிவாக கூறி வருகிறார்கள். அதாவது ஒண்ணு காங்கிரஸ் நான் தான் ஆட்சி அமைக்க போறேன்னு சொல்றாங்க, பிஜேபி நான் தான் ஆட்சி அமைக்க போறேன்னு சொல்றாங்க. இந்த இரண்டும் கூடாது, இன்றைக்கும் சொல்றோம் 3வது மாற்று அரசுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நாங்க சொல்றோம். இப்ப ஆட்சியில் பங்கேற்கிறதுனா மொட்டையா பங்கேற்குன்னு சொன்னா போதாது. இந்த 3 பிஜேபி தலைமையிலான அரசு, காங்கிரஸ் கட்சி தலைமையிலான அரசு, காங்கிரஸ் பிஜேபி மாற்று அரசு, அப்ப ஆட்சியில் பங்கேற்புனா இதுல எது? அவர்கள் சொல்லுவது காங்கிரசுக்கோ பாஜகவோ பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் இவர்கள் தலைமையிலான ஆட்சிக்கு அவர்கள் ஆதரவு அளிக்கலாம் இல்லையா? அதாவது அது அப்படி பொதுவா நான் கேட்கறது பாயிண்ட் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நீங்க இப்ப அடுத்து நாங்க வேட்பாளர் அறிவிச்சிருக்கோம், நாமினேஷன் தாக்கல் பண்ணுவோம், 1 மாசம் பிரச்சாரத்துக்கு போகிற போது
ஏற்கனவே அக்ரீடு இந்த அக்டோபர் 30 நடந்த மாநாடோ பிப்ரவரி 25 எடுத்த முடிவோ இப்படிப்பட்ட பிரச்சனை வருகிற போது அதுல அவங்க எங்க இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, தமிழகத்துல விஷயம் சம்பந்தம் மக்கள் மத்தியில கொண்டு போக தமிழகத்துல நீங்க அவங்க சம்பந்தம். அடுத்தது எங்க சம்பந்தமா நாங்க வந்து எங்களுக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் ஒண்ணு இடதுசாரி கட்சி என்பது இன்னைக்கு நேரத்துல புதுசு அல்ல. சொல்ல போனா நீங்க வந்து இந்த சமீபத்தில் 2011 பிறகு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் சந்திச்ச பல்வேறு பிரச்சனைகளில் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவங்களோட நின்று போராடியது வந்து இடதுசாரி கட்சிகள் தான். தமிழகத்துல நீங்க ஜனங்க மத்தியில் கொண்டு போவோம். தமிழகத்துல தேர்தல் பிரச்சாரத்தை நீங்க எதிர்கொள்ளும் போது முக்கியமான விஷயம், பாஜக பாமக தவிர இந்த நாட்டுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளோட நீங்க கூட்டணி வைக்காத கட்சியே கிடையாது. சரி, அப்ப நீங்க எப்படி ஒரு மாற்று விமர்சனத்தை நீங்க எப்படி வைப்பீங்க? நாங்க கொள்கை சித்தாந்தம் பேசிட்டே இருப்பீங்க, ஆனா நீங்க யாரை விமர்சிக்க முடியும்? அதிமுக விமர்சிக்க முடியுமா? அதிமுக விமர்சிக்க முடியுமா? நாங்க வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட தேர்தலில் மக்கள் நலனை பாதுகாப்பதற்கு எத்தகைய உத்தி தேவையோ அந்த அடிப்படையில் நாங்க தேர்தல் உத்தி உருவாக்கணும். இப்ப கூட வந்து எல்லா அப்படின்றது எல்லா நேரத்தையும் எல்லா இப்ப வந்து திமுக தலைவர்கள் கூட உங்களுக்கு வந்து இடதுசாரிகள் ஏற்றுக்கொள்ளும் சொன்னாங்க, வந்து போக முடியாதுன்னு முடிவு பண்ணமே. ஏன்? ஆமா, அவங்க வந்து நான் சொன்ன 2004 இருந்து 2014 வரையிலும் காங்கிரஸோட இருந்தாங்க. 2Gல பங்கு இருக்கு, பொருளாதார கொள்கையில பங்கு இருக்கு, அப்படி கூட போக முடியாதுன்னு. ஆகவே ஏதோ கொள்கையற்ற முறையில் எப்போதுமே இடதுசாரி கட்சி உடன்பாடு முடிவு செய்யறது. அவ்வளவு கொள்கையில நீங்க பிடிப்புள்ளவர்கள் என்றால் இதே தமிழகத்தில் காங்கிரஸோட கூட்டணியும் கேரளத்தில் காங்கிரஸோடு பகைமையும் பாராட்டி தேர்தலை சந்தித்தது உண்டா இல்லையா? அதாவது அகில இந்த அளவில் நான் என்ன சொல்றேன், ஒரு 52 வேற, 57 வேற, 62 வேற, 2004 வேற, 2009 வேற, 99 இருந்து 2004 வரையில பிஜேபி ஆட்சி இருந்த போது மத்திய அரசு நாடு முழுவதும் பல்வேறு துறைகளில் அனைத்து துறைகளையும் காவிமயமாக மாற்றுவதற்கு 5 ஆண்டுகள் பிஜேபி முயற்சி எடுத்த போது அது எந்த காரணத்தை கொண்டு மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது என்று 2004 தேர்தல் உத்தி. அப்படி வருகிற போதுதான் நம்ம வந்து பிஜேபி வர அன்னைக்கு இருக்கிற நிலைமையில நாங்க எடுத்த உத்தி என்பது அந்த முடிவு. அது அதான் ஒரு தேர்தல் நடந்தது வந்து அடுத்த தேர்தலுக்கு அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது, அது மேற்கோள் காட்டக்கூடாது. அப்ப இந்த பிஜேபி எதிர்க்கிறதுக்காக நீங்க காங்கிரஸோட கூட்டணி வைத்த நீங்கள் ஒருவேளை காங்கிரஸ் எதிர்ப்பதற்காக பிஜேபி கூட கூட்டணி வச்சிடலாம். இன்னைக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதாவது 2004 வேற, 2014 வேற. இன்னைக்கு 2 பேருமே டெஸ்டட். பிஜேபியும் ஜனங்க பார்த்திருக்கிறாங்க, காங்கிரஸ் ஜனங்க பார்த்திருக்கிறாங்க. 2 பேருக்கும் பொருளாதார கொள்கை வேறு. நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன், 2002 சில்லறை வணிகத்தில் வெளிநாட்டு கம்பெனி வரணும்னு வாஜ்பாய் தீர்மானத்தை முன்மொழிஞ்சார். 2012 மன்மோகன் சிங் அமலாக்கினார். இவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? இதே தான் திமுக சொல்லுது. நாங்க சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நிறுவனங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் கூட நாங்கள் வந்து மிகுந்த மனவேதனை தெரிவித்திருக்கோம், இப்போ நாங்கள் எதிர்க்கிறோம் தான் திமுக சொல்றாங்க. அவர்களும் நீங்கள் சொல்வதை போல 2013 வரை வேற, 2014 வேற அவங்களும் சொல்ல முடியும் இல்லையா? அதாவது பாராளுமன்றத்தில் இந்தியா பூரா வந்து சில்லறை வணிகத்தில் வெளிநாட்டு கம்பெனி எதிர்த்து பந்து நடந்தது. அந்த பந்து நடந்த சூழலில் பார்லிமெண்ட்ல அந்த வெளிநாட்டு கம்பெனி வேணுமா வேணாமான்னு விவாதம் நடந்து தீர்மானம் வருது. அந்த நேரத்தில் தீர்மானத்தை ஆதரிச்சுட்டு நான் இப்ப சொல்றதுக்கு பாருங்க, அந்த விளக்கத்தை யார் ஏத்துக்க? நான் சொல்றேன் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, பிஜேபி ஆட்சி முன்மொழியறப்ப இவங்க பிஜேபி அங்கமா இருந்தாங்க. 2012 நாடு முழுவதும் பந்து நடக்குது, அந்த சில்லறை வணிகத்தில் வெளிநாட்டு கம்பெனி வர வேண்டாம்னு. இவர் வந்து பந்து ஆதரிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அங்க தீர்மானம் வருகிற போது ஆதரிச்சாக்க அது ஆதரிச்சு இப்போ ரொம்ப நாள் ஆகலையே, 6 மாசம் 1 வருஷம் தானே, அதுக்குள்ள அது சொல்ற விளக்கத்தை ஏற்றுக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து இப்ப காங்கிரஸ் உடன்பாடுல தனித்து போட்டியிடுறதால நாம வந்து சில்லறை வணிகத்தில் வெளிநாட்டு கம்பெனி வேண்டாம், நாங்க மாத்திக்கிட்டோம், மாத்தின என்ன காரணம் பல விளக்கங்கள் அவர் கொடுக்கல முடிய, அது ஏத்துக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய கொள்கை நாங்க 2002 எதிர்த்தோம், 2012 எதிர்த்தோம், இப்பவும் எதிர்க்கிறோம். அதுதான் கன்சிஸ்டன்சி ஒழிய அவரு சொல்றது ஏத்துக்க முடியும். உங்களுடைய கொள்கையில் இருக்கக்கூடிய நியாயங்களை நீங்க சொல்றதை விட பாரதிய ஜனதா சொன்னா மக்கள் நம்புறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது யாரு சொல்றது நம்புறாங்களா இல்லையான்றது இல்ல, நான் உண்மையை சொல்றேன். அதாவது யாரு சொல்றாங்க நம்புறாங்க, யாரு நம்புறேன்னு சொல்றது இல்ல. நீங்க வந்து அதாவது சில இடத்துல சொல்லுவாங்க, அதாவது என்னன்னா ஒரு நிர்வாண ஊர்ல கோவணம் கட்டினவன் பைத்தியக்காரன்னு சொல்லி, அது மாதிரி உங்களுக்கு வந்து அவங்க சொல்ற நம்புறாங்க இல்லையான்றது இது வாட் இஸ் தி ஃபேக்ட். நான் சொல்றது யார் நம்புறாங்களா இல்லையான்றது இல்ல, ஃபேக்ட் என்னன்னு சொன்னா தேர்தல் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி விலை உயர்வு வரப்போகுது. அப்படி விலை உயர்த்தப்படுவதன் மூலம் ரிலையன்ஸ் கம்பெனிக்கு வரக்கூடிய வருவாய் என்பது 1,80,000 கோடி ரூபான்னு சொன்னா அவ்வளவு மோசமாக கார்பரேட் கம்பெனி போகிற போது காங்கிரஸ் உயர்த்துச்சு, பிஜேபி ஆதரிச்சது, 2 பேருக்கு வித்தியாசம் இல்லை. இப்ப நாடு முழுக்க பாரதிய ஜனதாவுடைய பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி பேரில் ஒரு மிகப்பெரிய அலை வீசுகிறது, இளைஞர்கள் எல்லாம் அந்த பக்கம் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் மறுப்பீர்களா? நான் என்ன சொல்றேன், டெல்லியில் நடந்த மாநில சட்டமன்ற தேர்தலில் மோடி போய் பேசினார். இந்தியாவுடைய தலைநகரம், பிஜேபிக்கு வலுவான அமைப்பு இருக்கக்கூடிய நகரம் டெல்லி மாநகரம்.
மோடி போய் பேசி வந்து சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி ஆட்சி பிடிக்க முடியல. அந்த அலை என்னாச்சு? இல்ல அறுதி பெரும்பான்மை பெற முடியாத தனி பெரும்பான்மை கொண்ட கட்சி 32 இடங்களில் ஆட்சி பிடிக்க முடியல. நீங்க அலைதான் உண்மை என்றால் பார்லிமெண்ட் தேர்தல் சில மாதங்களுக்கு முன்னாடி தானே. அப்படி பார்த்தால் நீங்க சொல்றது பார்த்தா சந்திரசேகரும் தேவகவுடாவும் குஜராலும் வந்து மக்களுடைய செல்வாக்கு. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் துவங்கிய பிறகு டெல்லியில போய் அந்த பிஜேபி ஆதரிச்சு மோடி பேசுறாரு. பிஜேபி பலமான அமைப்பு இருக்கு. அந்த டெல்லியில கூட அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற கட்சி பிஜேபி. தேர்தலுக்கு சில மாதங்கள் இருக்கு. மோடி பேசிய பிறகும் பிஜேபி ஆட்சி பிடிக்க முடியவில்லை என்றால் பிஜேபி என்பது வெல்ல முடியாதது அல்ல. அந்த அலை என்பது ஊடகங்கள் உருவாக்குற அலைய வழி உண்மை இல்லைன்றதான் உதாரணம் சொன்னேன். நீங்க சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க என்ன சொன்னீங்க? நாடு முழுவதும் அலை இருக்குன்னு சொன்னீங்க. அலை இல்லைன்றதுக்கு உதாரணத்தை நான் சொன்னேன். இல்ல அதான் சொல்றேன். அலை இல்லை அப்படின்னு உண்மையானால் தனிப்பெரும் கட்சியாக பாரதிய ஜனதா எப்படி வந்தது? முதன்மை கட்சியாக பாரதிய ஜனதா இருந்தது. 32 இடங்கள் அவ்வளவு தான் இருந்தன. பிஜேபி டெல்லியில வந்து ஜீரோன்னு சொல்லல. அலைன்னா என்ன அர்த்தம்? அது அலைன்னு சொன்னா மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் வீழ்த்தி அது ஆட்சி பிடிக்கிறதா அலை. அப்படிப்பட்ட அலை வீசுறதா நீங்க சொல்றீங்க. அது உண்மையில்ன்றதுக்கு டெல்லி உதாரணம் சொல்றேன். அலை என்பது ஒரு சீட்டு 2 சீட்டு வெற்றி பெறது இல்லை. அலை என்பது மற்ற கட்சிகளை வீழ்த்தி ஆட்சி பிடிக்கும். அப்படி ஊடகங்கள் வந்து ஒரு ஹைப் உருவாக்குறாங்க. அது உண்மையில் என்பதற்கு டெல்லி நிதர்சனமா உதாரணமா இருக்கு. ஆட்சி பிடிக்க முடியல, மோடி போய் பேசி முடியல, தலைவர்கள் பேசி முடியல, பிஜேபிக்கு பலமான அமைப்பு இருக்கக்கூடிய டெல்லியிலே முடியவில்லை என்றால் அந்த அலை என்பது பொய். ஊடகங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு சித்திரம். 2004 உங்களுக்கு பெற்ற வெற்றி ஒரு பொற்காலம் இடதுசாரிகளுக்கு என்றால் அந்த பொற்காலம் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதா நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய மேற்கு வங்க தோழர்கள் சொன்ன கருத்து வந்து கட்சியினுடைய மத்திய குழு கூட்டத்தில், மேற்கு வங்கத்தில் மக்களவை தேர்தல் என்பது நேர்மையாக வன்முறை இல்லாமல் நடந்தால் பெருவாரியான தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெறும். கேரளாவில் மொத்தம் 20 தொகுதிகளில் அதில் 50% மேற்பட்ட தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடது ஜனநாயக முன்னணி வெற்றி பெறும். திரிபுராவில் வெற்றி பெறும். ஆகவே வந்து இந்த 2009 நாடாளுமன்ற தேர்தலை விட 2014 நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இடதுசாரி கட்சிகளுடைய வெற்றி பெறும் எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்கும் என்பது எங்களுடைய மதிப்பீடு. 2004 இல்ல 2009 விட 2004 அதாவது நீங்க மேற்கு வங்கத்தில் அநேகமா அந்த 2011 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உங்க ஊடகங்கள்லாம் செய்தி வர்றதே இல்லை. 200க்கு மேற்பட்ட எங்களுடைய மலியான தோழர்களை கட்சி எழுந்திருக்கு. அங்க வந்து ஒரு ஊராட்சி மன்ற தேர்தலில் நேர்மையாக நடத்தணும்னு சொன்னா 1-2 பேர் உயிரை பணை வச்சா ஊராட்சி மன்ற தேர்தல் இருக்கு. அந்த அளவுக்கு வன்முறை நடந்துகிட்டு இருக்காங்க. ஆகவேதான் சொல்றாங்க வன்முறை இல்லைன்னா பெருவாரியாக இடது முன்னணி வெற்றி பெறும். ஆகவே 2009 விட 2009 பின்னாடி ஏற்பட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயம். 2014 கண்டிப்பாக வந்து இடதுசாரி கட்சி என்பது எண்ணிக்கை என்பது. இப்ப அதிமுக போன்ற ஒரு வலுவான கட்சி உங்களுடைய 3வது அணியிலிருந்து வெளியேறிய பிறகு தேசிய அளவில் 3வது அணியுடைய செயல்பாடு நிலைப்பாடு எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதாவது நீங்க பீகார் அங்க வந்து ஐக்கிய ஜனதாதளத்தினுடைய போராட்டமே காங்கிரசுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிரான போராட்டம் தான் பீகார் ஐக்கிய ஜனதாதளம். நேற்று வரை ஐக்கிய ஜனதா பிஜேபியோட தான் இருந்தது. அது வேற. இன்னைக்கு வந்து இந்த கட்சிக்கு பல கட்சி அதிமுக ஒரு முறை பிஜேபியோட தேர்தல் உடன்பாடு வச்சு பார்லிமெண்ட்டுக்கு போனாங்கல்ல, அதை கோட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நீங்க கேட்ட பதில் அதாவது பீகார்ல ஐக்கிய ஜனதாதளத்தினுடைய போராட்டமே காங்கிரசுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக. ஒரிசாவில் அந்த பிஜு ஜனதாதளத்தினுடைய போராட்டம் வந்து காங்கிரசுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக. அவர்களும் பாரதிய ஜனதா அது வேற. அதே மாதிரி வந்து உத்தரப்பிரதேசத்துல முலாயம் சிங் யாதவ் சமாஜ்வாதி கட்சி அவங்களுடைய போராட்டம் வந்து காங்கிரசுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக. கர்நாடகாவில் மதச்சார்பு நீங்க கேட்ட கேள்வி, கர்நாடகாவில் காங்கிரசுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக மதச்சார்பு ஜனதாதளம் ஆகியவை வருகிற போது இது அகில இந்திய அளவில் இடதுசாரி கட்சிகள் பலமாக இருக்கக்கூடிய மாநிலம், மற்ற மதச்சார்பற்ற கட்சிகள் பலமாக மாநில கட்சிகள் பலமாக இருக்கக்கூடிய மாநிலம் வருகிற போது ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களும் காங்கிரஸ் கட்சி பலமாக இல்லை, எல்லா மாநிலங்களும் பிஜேபி பலமாக இல்லை. அப்படி வருகிற போதுதான் காங்கிரஸ் அல்லாத பிஜேபி அல்லாத ஒரு மாற்று வெற்றி பெறும் என்பது எங்களுடைய நிர்ணயம். நீங்கள் சொன்ன அத்தனை கட்சிகளுமே காங்கிரஸோட அல்லது பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்திருந்தன அல்லது அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தன. அது வந்து இல்லைன்னு நான் சொல்லலை. இல்லைன்னு சொன்னதான் நீங்க சொல்லணும், எல்லாம் தெரிஞ்ச வரலாற்று. ஆனா இன்னைக்கு மதச்சார்பற்ற கட்சிகள் வருகிற போது கடந்த காலத்தில் அவங்களுடைய தவறான நிலை இருந்தாலும் ஊசலாட்டம் இருந்தாலும் இந்த 2 கட்சிகள் 2 காங்கிரஸ் பிஜேபி வேண்டாம்னு சொல்லுகிற போது இந்த குறிப்பிட்ட அதுதான் பிப்ரவரி 25 வரை நிறைவேற்றிய அந்த பிரகடனத்தில் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட
ஒரு மதச்சார்பற்ற எதிர்க்கட்சிக்கு இணைந்து போட்டியிடக்கூடிய சில கோரிக்கை மக்கள் வாழ்வாதார கோரிக்கை ஏற்றுக்கொண்ட அப்படிப்பட்ட ஒற்றுமை வருகிற போது கடந்த காலத்தில் அவங்களுக்கு அணுகுமுறை என்பது பிஜேபியோட காங்கிரஸ் இருந்திருக்கலாம். இன்னை தேர்தலில் இவர்கள்லாம் வந்து காங்கிரஸ் எதிர்க்காங்க, பிஜேபி எதிர்க்கிறாங்க. ஒரே ஒரு மாற்றுக்கு முயற்சி பண்றேன். ஒரே ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். நீங்க சொல்லக்கூடிய ரெண்டு கட்சிகள்ல திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது மத்திய அரசிலிருந்து வெளிவந்ததோ அதன் பிறகுதான் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியை முறித்துக் கொண்டது ஐக்கிய ஜனதா தளம். மிக சமீபத்தில் வெளிவந்த கட்சி பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து. அவர்கள் உங்களுக்கு நல்லவர்களாக படுகிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு கெட்டவர்களாக தெரிகிறார்கள். நான் சொல்றது வந்து நீங்க அந்த கான்டெக்ஸ்ட சரியா உள்வாங்கல. அதாவது மத்தியில திமுக ஆட்சி இருந்தது, நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அல்ல. மத்தியில 99 துவங்கி 2014 வரையில் பிஜேபி ஆட்சியில் 5 வருஷம் திமுக இருந்தாங்க, காங்கிரஸ் ஆட்சியில 10 வருஷம் திமுக இருந்தாங்க, கடைசி 6 மாசம் இல்லாம இருக்கலாம். அது ஆகவே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து மத்தியில் ஆட்சிக்கு வரக்கூடிய அந்த ஆட்சி இருக்கக்கூடிய அதுல 15 வருஷம் திமுக இருந்ததுக்கும் ஒரு மாநிலத்துல பிஜேபிக்கு நிதிஷ்குமார் உறவு இருந்தது முறிச்சதுக்கும் இது வந்து திமுகவையும் நிதிஷ்குமாரையும் ஒப்பிடுது என்பது சரியான. மாநிலத்துல மட்டுமே உறவு இருந்தா சொல்ற சரியா நீங்க பாரதிய ஜனதாவுடைய ஆகப்பழைய கூட்டணி வந்து ஐக்கிய ஜனதா தான். அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆரம்பித்த காலத்துல இருந்து அந்த கூட்டணியோட ஒருங்கிணைப்பாளராக இருந்தது அந்த கட்சியோட தலைவர் தான். நான் சொன்ன இந்த அத்தனை கட்சிகளும் ஒரு ஏதாவது ஒரு காலத்துல பிஜேபியோட இருந்திருக்கிறாங்க, காங்கிரஸ் இருந்திருக்காங்க. நான் சொல்றது நேற்று வரை அங்க இருந்த கட்சி. மாநிலத்தில் அவர்களுக்குள்ள உறவு இருந்து கடைசியாக வருகிற போது பிஜேபி முடியாது என்று விலகிற போது ஆக பிஜேபியோட உறவு இல்லை என்று அறிவிக்கக்கூடிய அந்த மதச்சார்பற்ற எதிர்கட்சியை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்களுடைய லைன் அது ஏற்கனவே உறவு வந்திருக்கலாம், அது வேற விஷயம். பிஜு ஜனதாவில் உறவு வந்திருக்கு, தேவகவுடாவே மாநிலத்தில் பிஜேபியோட உங்களுக்கு ஆட்சி 2.5 வருஷம், அது மட்டும் பார்க்க முடியாது. நான் வந்து திமுகவையும் ஐக்கிய ஜனதா மட்டுமே ஒப்பிட விரும்புறேன். நீங்க மற்ற கட்சிகள் நீங்க சொல்ற நவீன் பட்நாயக்கோ அல்லது வந்து தேவகவுடாவோ முன்னால உறவு வச்சிருந்து அப்புறம் விலகிட்டாங்க. நிதிஷ்குமார் வந்து நேற்று வரை கூட்டணி வைத்திருந்தவர். நீங்கள் வந்து திமுகவை விலக்குவதற்கான காரணம் என்ன சொல்றீங்க? மத்திய அரசுல நேற்று வரை அங்க வச்சு சொல்றீங்க. அதே உங்களுக்கு காங்கிரஸோட மிகப்பெரிய எதிரியாக பார்க்கப்படுறது பாரதிய ஜனதா. இந்த மதச்சார்பற்ற எதிர்கட்சிகள் பல நேரங்களில் ஊசலாட்டத்தில் பிஜேபியோடு உறவு வைத்துக் கொள்வதை நாங்கள் ஏற்கனவே அது தவறானது போய் தொடர்ந்து சொல்றோம். ஆனா நீங்க திமுக மத்திய ஆட்சியின் வருகிற போது இந்த மொத்தம் 91 துவங்கி இந்த 2014 வரையில கிட்டத்தட்ட அந்த 22-23 வருஷம் தான் வந்து இந்த நவீன தாராளமய பொருளாதாரத்தினுடைய உச்சம். இந்த 47 இருந்து பொருளாதார கொள்கை ஏற்க அப்ப இந்த உச்சமான இந்த 22-23 வருஷத்துல ஒரு 15 ஆண்டுகள் வந்து ரொம்ப குரூஷியல். அது அதையும் மற்றதையும் நம்ம வந்து ஒப்பிடக்கூடாது. ஒப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் இப்ப வந்து நீங்க மூன்றாவது நீங்க மத்தியில் அமைச்சதுல ஒரு முக்கியமான ஒரு பார்வை எல்லாருக்குமே இருக்கு. தமிழகத்துல அதிமுக திமுக இரண்டுமே வந்து ரெண்டு கட்சிகளுக்கும் காங்கிரஸ் பாஜக அல்லாத கட்சிகளுக்கு போயிட்டு போட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பீகார்ல லாலுவும் இருக்கிறார், நிதிஷும் இருக்காரு. இப்படி ஒவ்வொரு மாநிலத்தும் ஒவ்வொரு கட்சியில் இருந்தாலும் கூட நீங்க எதன் அடிப்படையில் அந்த கட்சியில் தேர்ந்து ஏன் நீங்க லாலுவை அழைக்கல, ஏன் நீங்க திமுக அழைக்கல, ஏன் நீங்க அங்க சந்திரபாபு நாயுடு அழைக்கல? ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு பார்வை இருக்கு இல்லையா? அதாவது சந்திரபாபு நாயுடு சமீபத்துல தேர்தல் பிரச்சாரத்துல அதுக்காக மோடி டெல்லிக்கு போனப்ப அவரோட வந்து கூட்டத்தில் கலந்துகிட்டார். அப்ப பிஜேபியோட உடன்பாடு வைத்துக் கொள்வது என்று சந்திரபாபு முடிவு எடுத்துட்டார். ஆகவே முடியாது. அடுத்தது வந்து லல்லு வந்து காங்கிரஸோட தான் ஏற்கனவே 2009 போட்டிட்டாரு. இப்ப 2014 காங்கிரஸ் உடன்பாடுன்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. ஆகவே ஒரு மதச்சார்பற்ற கட்சி தான். ஆகவே லல்லு இப்ப உடன்பாடு ஏற்படுறது செக்கல் ஏற்பட்டிருக்கலாம், பட் ஓப்பனா அறிவிச்சிட்டாரு. காங்கிரஸுக்கும் ஆர்ஜேடிக்கு உடன்பாடு அவர் அறிவிச்சிட்டாரு. ஆகவே காங்கிரஸோடவோ பிஜேபியோடவோ உடன்பாடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவிச்சது, உடன்பாடு வச்சிருக்கிறது அப்படிப்பட்ட கட்சியோட முடியாது என்பதுதான் கட்சியினுடைய முடிவு, இடதுசாரி கட்சிகளுடைய முடிவு. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய பரிந்துரைக்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள்.